ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன். இவர் பிறந்தது 15/12/1843, மறைந்தது 29/10/1919. ஊர் கேவென்டிஷ், நாடு கனடா, தரிசன பூமி கனடா, அமெரிக்கா. ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்ட அவர் சிறு வயதில் கடினமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கும் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு பயந்தார். 15 வயதில் அவரது மனம் மற்றும் ஆவியில் மிகுந்த கலக்கம் ஏற்பட்டதினால் அவருடைய கிறிஸ்தவ விசுவாசம் நெருக்கடிக்கு உள்ளானது. இத்தகைய சூழ்நிலையில் வால்டர் மார்ஷல் எழுதிய காஸ்பல் மிஸ்ட்ரி ஆஃப் சாங்க்டிஃபிகேஷன் என்ற புத்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே நீங்கள் செய்யும் முதல் நற்கிரியை என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் அவரது இருதயத்தை ஆழமாக தொட்டன. அந்த நாளில் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் பின்பு அவருக்காக ஊழியம் செய்ய தேவனால் அழைக்கப்பட்டார். ஆகவே அவர் 1865 ஆண்டில் வேதாகம இறையியல் பட்டம் பெற்று 22 வயதில் ஒரு போதகராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஒன்டாரியோ, கென்டக்கி மற்றும் நியூயார்க் என்ற இடங்களில் பல்வேறு திருச்சபைகளில் அவர் ஆயராக பணியாற்றினார். வேத வசனங்களை பற்றிய ஆழமான அறிவை கொண்ட சிம்சனுடைய போதனைகள் மக்களை ஈர்க்கக்கூடியவையாக இருக்கும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் சிம்சனுக்கு மிகுந்த இரக்கம் உண்டு. நியூயார்க்கில் புறக்கணிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் பற்றியும் அவர் குறிப்பாக அக்கறை கொண்டிருந்தார். அந்த நாட்களில் பாரம்பரியமான கிறிஸ்தவ சபைகளில் அத்தகைய மக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே அவர் தனது பாதிரியார் பதவியை ராஜினாமா செய்து சுவிசேஷ கூடாரம் என்ற சபையை நிறுவினார். இது நோயுற்றவர்களையும் வீடற்றவர்களையும் ஏழைகளையும் வரவேற்றது. மேலும் இச்சபையின் மூலம் அவர் பல மிஷன் பணிகளை தொடங்கினார் மற்றும் அனாதை இல்லங்களையும் மருத்துவ இல்லங்களையும் நிறுவினார். சிம்சன் ஒரு மிஷனரி அல்ல என்றாலும் அவர் மிகவும் வெற்றிகரமான மிஷனரி பணியின் மேலாளர்களில் ஒருவராக இருந்தார். உலகமெங்கும் புறஜாதியினருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட அவருக்கு ஆழமான வாஞ்சை உண்டு. அதனால் அவர் சாதாரண மக்களுக்கு மிஷனரி ஊழியத்திற்கான பயிற்சி அளிக்க நியூயார்க் மிஷனரி ட்ரைனிங் காலேஜ் ஒன்றை நிறுவினார். மேலும் அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்கும் மிஷனரிகளை அனுப்ப அவர் தி கிறிஸ்டியன் அலையன்ஸ் மற்றும் தி எவாஞ்சலிக்கல் மிஷனரி அலையன்ஸ் ஆகியவற்றை நிறுவினார். பின்பாக இவை இரண்டும் ஒன்றிணைந்து கிறிஸ்டியன் அண்ட் மிஷனரி அலையன்ஸ் என்று அழைக்கப்பட்டன. இது 1895 ஆண்டுக்குள் 300 மிஷனரிகளை அனுப்பியது. சிம்சன் 100க்கு மேற்பட்ட புத்தகங்கள், பாமாலைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் எழுதியுள்ளார். மேலும் கிறிஸ்தவ பத்திரிகைகளின் தொகுப்பாளராகவும் பணியாற்றினார். அவரது வாழ்க்கை மற்ற மிஷனரிகளின் போதகர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கும் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பரப்ப ஊக்கமளித்தது. பிரியமானவர்களே, சுவிசேஷ ஊழியத்தில் உங்கள் பங்கு என்ன? ஆண்டவரே, உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு ஞானமும் பலனும் தைரியமும் தாரும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.